ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா HyperOS 3 பீட்டா ரெக்ரூட்மெண்ட்டுக்கு எப்படி நீங்களும் அப்ளை பண்ணி ஈஸியாக உங்கள் மொபைலில் HyperOS 3 அப்டேட்டை ஏர்லியாக ரிசீவ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு HyperOS அப்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பீட்டா ரிலீஸ், அடுத்து பைலட், பார்ஷியல் ரோல் அவுட், ஃபைனலாக தான் ஸ்டேபிளாக பப்ளிக் ரோல் அவுட் பண்ணுவாங்க. ஸோ பைலட் டெஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் நார்மல் ஸ்டேபிள் யூசர் வந்து அப்டேட் ரிசீவ் பண்ணுறதுக்கு 2 வீக்ஸ்க்கு முன்னாடியே பைலட் டெஸ்டர்ஸ்க்கு இயர்லியாக அப்டேட் வந்துடும். பட் இதில் நல்ல விஷயமும் இருக்குது, ஒரு சில கெட்டதும் இருக்குது. ஓகே, HyperOS 3 பீட்டா அப்டேட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு இப்போ டீட்டெயிலாக பார்ப்போம். ரீசெண்டாக Xiaomi அண்ட் HyperOSோட அஃபிஷியல் சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸில் HyperOS 3 பீட்டா ப்ரோக்ராமுக்கு சைன் அப் பண்ணுறதுக்கான அஃபிஷியல் போஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக நீங்கள் HyperOSோட பீட்டா ப்ரோக்ராமுக்கு சைன் அப் பண்ணணும்னா Xiaomi கம்யூனிட்டியில் நீங்கள் ஒரு மெம்பராக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். பட் இங்கே என்ன ப்ராப்ளம்னா, இந்த Xiaomi கம்யூனிட்டி ஆப் வந்து 3 இயர்ஸ் பேக் வரைக்கும் அஃபிஷியலாக ப்ளே ஸ்டோர்லேயே இருந்தது. பட் இந்தியன் கவர்மெண்ட் வந்து சம் ரீசன்ஸ்னால இந்த ஆப்பை பேன் பண்ணிட்டாங்க. ஸோ அஃபிஷியலாக இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் இல்லை. அண்ட் Xiaomi கம்யூனிட்டியோட குளோபல் வெப்சைட்டை நான் லாகின் பண்ணி பார்த்தப்பவும் இந்த பீட்டா டெஸ்டிங்கான ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஷோ ஆகலை. அண்ட் இன்னுமே நிறைய பேர் வந்து ஆப்லேயுமே ஷோ ஆகலைன்னு ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ உங்கள் மொபைலுக்கு HyperOS 3 பீட்டா டெஸ்டிங்க்கு எப்படி அஃபிஷியலாக அப்ளை பண்ணுறதுன்னு இப்போ பார்ப்போம். Xiaomi கம்யூனிட்டி குளோபலோட லேட்டஸ்ட் ஏபிகே ஃபைல் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிடுங்க. ரெட்மி, எம்ஐ, போக்கோ மொபைல்ஸோட டெக் நியூஸஸை பற்றியும், சாஃப்ட்வேர் அப்டேட்ஸை பற்றியும், சிஸ்டம் ஆப்ஸோட அப்டேட்டட் வெர்ஷன் இதெல்லாம் நான் அந்த குரூப்பில் இன்ஸ்டண்ட்டாக ஷேர் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ ஒன்ஸ் இந்த Xiaomi கம்யூனிட்டி ஆப்பை உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மொபைலோட எம்ஐ அக்கௌண்ட் ஐடியை வச்சு இந்த ஆப்பை லாகின் பண்ணிடுங்க. ஸோ ஆப்பை ஓப்பன் பண்ண உடனே அதில் கேட்குற நெசசரி பெர்மிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு கீழே மீன் ஒரு டேப் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் உங்கள் ப்ரொஃபைல் வந்து காட்டும். இதில் நீங்கள் ஆல்ரெடி Xiaomi கம்யூனிட்டியோட எக்ஸிஸ்டிங் மெம்பராக இருந்தீங்கன்னா எவ்வளோ டேஸ் வந்து மெம்பராக இருக்கீங்கன்னு காட்டும். அண்ட் கீழே பாயிண்ட்ஸ் வந்து இருக்கும். அதில் அட்லீஸ்ட் நீங்கள் 60 பாயிண்ட்ஸாவது இருந்தால் தான் உங்களால் இந்த பீட்டா டெஸ்டிங்க்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ நான் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுற மாதிரி இந்த மாதிரி சர்வே டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணுறது மூலமாக, இல்லைனா டெய்லி செக்இன், லைக்ஸ் ஆர் போஸ்ட்டை ஷேர் பண்ணுறது மூலமாக உங்களால் பாயிண்ட்ஸை ஏர்ன் பண்ண முடியும். ஸோ ஈஸியாக ஒன்ஸ் இந்த 60 பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணதுக்கப்புறம் உங்களால் இந்த பீட்டா டெஸ்டிங்க்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ கீழே பீட்டா டெஸ்டிங்னு ஒரு டேப் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைலுக்கு இப்போ கரண்ட்டாக எவ்வளோ பீட்டா டெஸ்டிங் ரெக்ரூட்மெண்ட் போகுதுன்னு ஷோ ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட Redmi Note 13 Pro Plus மொபைல் இந்தியா ரோமுக்கு அரௌண்ட் 3000 அப்ளிகேஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இதில் உங்கள் மொபைலோட நேமுக்கு கீழே அப்ளைன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரீடைரக்ட் ஆகிட்டு எனக்கு Redmi Note 13 Pro Plus 5G ஸ்டேபிள் டெஸ்டர்ஸ் ரெக்ரூட்மெண்ட்னு டீட்டெயில்டு டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க, வேணும்னா படித்து பாருங்கள். ஸோ இது வந்து Xiaomi ஸ்டேபிள் ரோம் டெஸ்டர்ஸ்க்கான ரெக்ரூட்மெண்ட். இதில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு HyperOS அண்ட் ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் அப்டேட்ஸ் வந்து ஏர்லியாக ரிசீவ் ஆகும். அண்ட் நம்பர் ஆஃப் ரெக்ரூட்ஸும் இந்த டிவைஸ்க்கு அரௌண்ட் 3000 கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டிவைஸ்க்கு ஏற்ற மாதிரி இதோட நம்பர்ஸ் வந்து வேரி ஆகும். அண்ட் இப்போ கரண்ட்டில் நான் அப்ளை பண்ணும்போதே Redmi Note 13 Pro Plus மொபைலுக்கு அரௌண்ட் குளோபல் லெவலில் 1000 டிவைசஸ்க்கு பீட்டா அப்ளை பண்ணிட்டாங்க. ஸோ நீங்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு உடனே போய் உங்கள் மொபைலுக்கு பீட்டா ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. இதில் அப்ளைங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ரிஸ்க் வார்னிங்னு இந்த மாதிரி ஒரு பாப்அப் வந்து ஷோ ஆகும். அதில் ப்ளீஸ் பேக்கப் யுவர் டேட்டா பிஃபோர் அப்டேட்டிங்னு இருக்கும். மோஸ்ட்லி பைலட் ரிலீஸில் வர OTA அப்டேட்டில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ஜஸ்ட் நார்மல் அப்டேட் மாதிரி தான். அப்டேட் ஆகிட்டு மொபைல் வந்து ரீஸ்டார்ட் ஆகிட்டு ஆன் ஆகும். பட் இன்கேஸ் ஏதாவது பக்கால் உங்கள் மொபைலில் ஒரு ப்ராப்ளம் ஆச்சுன்னா உங்களோட பர்சனல் டேட்டாஸ் வந்து லாஸ் ஆகக்கூடாதுங்கிறதுனால மேண்டட்ரியாக பேக்கப் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் டைமர் வந்து கம்ப்ளீட் ஆன உடனே அப்ளைங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் நீங்கள் பீட்டா டெஸ்டிங்கில் அப்ளைன்னு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வந்து ஷோ ஆகும். அதில் வெல்கம் டு த அப்ளிகேஷன் ஆஃப் த பீட்டா டெஸ்டிங்னு வரும். ஸோ அதில் கீழே ரீசன் ஃபார் த அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ நீங்கள் எதுக்காக இந்த பீட்டா ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு அதில் டைப் பண்ணுங்கள். இல்லைனா என்ன மாதிரி ஜஸ்ட் வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் த Xiaomi HyperOS 3 ஃபீச்சர்ஸ் இன் பீட்டா வெர்ஷன் டைப் பண்ணிவிட்டு கீழே Xiaomi இன்டர்னல் டெஸ்ட் பிளாட்ஃபார்ம் அக்ரிமெண்ட்னு இருக்கும், அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு அப்ளைங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஓகே கைஸ், ஃபைனலி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக HyperOS 3 பீட்டா டெஸ்டிங்கான அப்ளிகேஷனில் ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. ஸோ ஒன்ஸ் பேக் வந்தீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் செக்ஷனில் ரெக்ரூட்டிங் டெஸ்ட்டில் டிவைஸ் ஸ்டேட்டஸ் வந்து அப்ரூவிங்னு இருக்கும். அண்ட் 1 or 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் உங்கள் டிவைஸோட ஸ்டேட்டஸை செக் பண்ணிவிட்டு இந்த பீட்டா டெஸ்டிங்க்கு உங்கள் டிவைஸ் எலிஜிபிள்னா இதோட ஸ்டேட்டஸ் வந்து பாஸ்டுன்னு சேஞ்ச் ஆயிரும்.
அண்ட் இந்த HyperOS 3 பீட்டா டெஸ்டிங்க்கு குளோபல் அண்ட் இந்தியாவில் லிமிட்டடான அப்ளிகேஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏர்லியாக பீட்டா அப்டேட்ஸ் ரிசீவ் ஆகணும்னா மறக்காமல் அப்ளை பண்ணிடுங்க. வீடியோ இதோட முடியல. நிறைய பேருக்கு Xiaomi கம்யூனிட்டி ஆப்பில் இந்த பீட்டா டெஸ்டிங்கிற டேப் ஷோ ஆகிருக்காது. அவங்களும் எப்படி இந்த பீட்டா டெஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறதுன்னு அண்ட் நீங்கள் Xiaomi கம்யூனிட்டியில் அப்ளையே பண்ணியிருந்தாலும் ஒரு சிலருக்கு டிவைஸ் எலிஜிபிளாக இருக்காது. அவங்க எல்லாம் எப்படி ரீஅப்ளை பண்ணுறது இதெல்லாம் பற்றியும் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் அண்ட் நம்ம டெலிகிராம் குரூப்பில் HyperOS 3 பீட்டா டெஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான Xiaomiயோட சர்வே லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் ஆல்ரெடி நீங்கள் Xiaomi கம்யூனிட்டியில் அப்ளை பண்ணி பாஸே ஆயிருந்தாலும் இந்த லிங்க்கில் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணாலும் அது உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். ஸோ ஒன்ஸ் அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே, இந்த பேஜில் ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட்டுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அடுத்து வர பேஜில் Xiaomiயோட ப்ரைவசி பாலிசி இருக்கும். கீழே அக்ரி அண்ட் ஸ்டார்ட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த சர்வேவை நீங்கள் கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலை பற்றின ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது எல்லாத்தையும் Xiaomi ப்ரைவசி பாலிசி படி சேஃப்டியாக வச்சுருப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ்ங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அண்ட் செகண்டாக இந்த மீ பைலட் டெஸ்டிங்கில் வாலண்டியராக உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பிடிக்கலனா எந்த டைமில் வேணாலும் இந்த பைலட் டெஸ்டிங்கை கேன்சல் பண்ணிக்க முடியும். ஸோ எஸ்ங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இந்த சர்வேல அவங்க கலெக்ட் பண்ணுற டேட்டாஸ் ஒன்லி யூசர் எக்ஸ்பீரியன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் இதுக்கப்புறம் அந்த டேட்டாஸ் ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆயிரும். எந்த ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ்ங்கிறத கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 18 இயர்ஸ்க்கு மேலே இருந்தால் தான் இந்த சர்வேல உங்களால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ 18 இயர்ஸ் ஓல்டு அண்ட் எபோங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த மீ பைலட் டெஸ்டிங்க்கு உங்களோட எம்ஐ அக்கௌண்ட் ஐடி அண்ட் IEMI நம்பர் கேட்பாங்க. ஸோ எஸ்ங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஸ்டெப்பில் நீங்கள் அப்ளை பண்ணுறது MIUI ஸ்டேபிள் ரோம் டெஸ்டர் ரெக்யர்மெண்ட்டுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அப்டேட்ஸ் OTA மெத்தட் மூலமாகவோ இல்லை மேனுவலாவோ அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு எஸ் ஐ ஹேவ் ரீட் கேர்ஃபுல்லி அண்ட் அக்ரிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். உங்கள் மொபைலில் இருக்க டேட்டாவை ஒன்ஸ் பேக்கப் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி பைலட் ரிலீஸ் அப்போ வர அப்டேட்டை நம்ம அப்டேட்டர் மூலமாக தான் ரிசீவ் பண்ணுவோம். மேனுவலாக ஃப்ளாஷ் பண்ண போகிறதில்ல. சப்போஸ் உங்கள் மொபைலில் ஏதாவது ப்ராப்ளம் ஆனால் உங்கள் மொபைலை ஃப்ளாஷ் பண்ணி ரெக்கவர் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு எபிலிட்டி இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்ங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். பைலட் ரிலீஸ் அப்போ வர அப்டேட்ஸில் ஏதாவது பக்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் இருந்தால் அதை ஃபீட்பேக் ஆப் மூலமாக மீ டெவலப்மெண்ட் டீமுக்கு ரிப்போர்ட் பண்ணுவீங்களான்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்ங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இந்த மீ டெஸ்டர் ரெக்யர்மெண்ட்டுக்கு நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற லிஸ்ட்டில் இருக்க ஏதாவது ஒரு Xiaomi மொபைல் நீங்கள் வச்சிருக்கணும். அண்ட் வர அப்டேட்ஸில் இருக்க பக்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸை ஃபீட்பேக் ஆப் மூலமாக ரிப்போர்ட் பண்ணணும். அண்ட் இந்த சர்வேல நீங்கள் கொடுக்குற மீ ஐடி தான் உங்கள் மொபைல்லையும் லாகின் ஆகிருக்கணும். ஸோ எஸ் ஐ ஹேவ் ரீட் கேர்ஃபுல்லி அண்ட் அக்ரிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் இந்தியா ரோமை பொறுத்த வரைக்கும் மீ பைலட் டெஸ்டிங்க்கு எலிஜிபிள் ஆகிருக்க MI ரெட்மி அண்ட் போக்கோ மொபைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்கள் மொபைலை சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அடுத்து MI ஐடி கேட்டிருக்காங்க. உங்கள் மொபைலோட செட்டிங்ஸில் MI அக்கௌண்ட்டில் MI ஐடி இருக்கும். அதை காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ ஃபைனலாக இந்த சர்வேல நீங்கள் ஃபில் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸ் இந்தியன் ரோமுக்கான மீ பைலட் டெஸ்டிங் ரெக்யர்மெண்ட்டுக்கு மேட்ச் ஆகுதான்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்ங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ஃபைனலாக நான் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுற மாதிரி கங்க்ராச்சுலேஷன்ஸ் யூ ஹவ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்ளைடு ஃபார் த க்ளோஸ்டு பீட்டா யூசர்னு வந்துச்சுன்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக மீ பைலட் டெஸ்டிங்க்கு அப்ளை பண்ணியாச்சு. ஸோ ஒன்ஸ் மீ டெவலப்மெண்ட் டீம் இந்த சர்வேவை வேலிடேட் பண்ணிவிட்டு ஃபைனல் லிஸ்ட் சென்ட் பண்ணுவாங்க. அந்த லிஸ்ட்டில் உங்கள் மீ அக்கௌண்ட் ஐடி இருந்துச்சுன்னா நீங்களும் இந்த பைலட் டெஸ்டிங்க்கு எலிஜிபிள். ஸோ ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்தால் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், ஃபைனலாக நீங்கள் இந்த பீட்டா டெஸ்டிங்லாம் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிக்கல அகைன் நார்மல் ஸ்டேபிள் ரோமுக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா Xiaomi கம்யூனிட்டி ஆப்பில் பீட்டா டெஸ்டிங்கில் மை பீட்டா ப்ரோக்ராம்னு ஒரு டேப் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே எக்ஸிட் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி லீவ் ஆயிருங்க. ஸோ அடுத்த அப்டேட்ஸ் ரோல் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு பப்ளிக் யூசர்ஸ்க்கான ஸ்டேபிள் அப்டேட் தான் ரிசீவ் ஆகும். அப்படி இல்லைனாலும் அடுத்து HyperOS 4ஓட மேஜர் அப்டேட் ரிலீஸ் பண்ணும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பப்ளிக் ஸ்டேபிள் யூஸராக சேஞ்ச் ஆயிருவீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை அடுத்து என்ன வீடியோ போடலான்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.